காவிரி வழக்கில் உச்சநீதிமன்ற புதிய உத்தரவிற்கு தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இப்போது இன்றைய தீர்ப்புப்படி நமக்கு ஒரு 6000 கனஅடி தண்ணீரை நமக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த 6000 கனஅடி தண்ணீர் என்பது நமக்கு பத்தாத ஒன்றுதான். இருந்தாலும் இந்த 3 தினங்களுக்கு அடுத்த இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்து இன்னும் 2 தினங்களில் நடக்கவிருக்கிறது. அந்த தீர்ப்பிலே நமக்கு நிச்சயமாக ஒரு 6000 கனஅடி என்பது 12000 கனஅடியாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று நம்புவோம். இந்த தண்ணீரை நியாயத்தின் அடிப்படையிலும் தார்மீகத்தினுடைய அடிப்படையும் ஒன்றுபட்ட இந்தியா நிலைத்து இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் இந்த நீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். தண்ணி திறந்து விட மாட்டேன், எனக்கு குடிநீர் இருக்குன்னு சொல்லாத. 6000 கண்ணீர் என்ன திறந்து விட்டு அப்புறமா பேசலான்னு இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை இன்னும் 2 நாள் தள்ளி வச்சிருக்கு. அது வரலையும் 6000 கண்ணீர் நான் சொன்ன உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறைவேற்றி வா, கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசு, மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு அதிகார கூட்டம் போட்டு நடத்திட்டு அப்புறமான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எங்களுக்கு இந்த ஆண்டு நாங்கள் சம்பா சாவடி செய்வோமோ செய்ய மாட்டோமோ என்ற பயம் இருந்தால் கூட எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை உச்சநீதிமன்றம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை காவிரி டெல்டா விவசாயிகளுக்கும் தேசிய தென்னிந்திய நதி இணைப்பு விவசாய சங்கத்திற்கும் முழுமையாக இப்போது ஏற்பட்டிருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது.